ஹலோ கைஸ், வெல்கம் டு சங்கர் ஸ்டடி சர்க்கிள். 2 டேஸ் பேக் நம்ம சர்ஜன் டிசஸில் ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணோம் இல்லையா? இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த ஃபார்முலா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல்ஸ் ஏ பவர் எம்என். எக்ஸ்போனன்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் எக்ஸ்போனன்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ அதை ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி என் வந்து செகண்ட் எக்ஸ்போனன்ட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ஐ அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஏ பவர் எம்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 ஹோல் பவர் 2 அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 3 இன்ட்டு 2 ஈக்குவல்ஸ் 2 பவர் 6 ஈக்குவல்ஸ் 64. ரைட், புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த செகண்ட் ஃபார்முலா ஏ பவர் எம் பை என் ஈக்குவல்ஸ் ஏ பவர் எம் ஹோல் பவர் 1 பை என். இது எப்படி இன்னும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா அப்படியே எம்ஐயும் 1 பை என் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏ பவர் 1 பை என் ஹோல் பவர் எம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்போனன்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? எம்ஐயும் 1 பை என்னையும் மல்டிப்ளை பண்ணால் எம் பை என் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி 1 பை என்னையும் எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அதுவும் வந்து ஏ பவர் எம் பை என் வந்துடும். ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோமா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம நிறையா சம் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ரூல் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட்லாம் தெரியுமா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 2. என்ன மீனிங் அப்படின்னா எந்த நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு 2 4 வந்துருச்சா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல்ஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பாருங்கள் என்னென்னு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல்ஸ் 3. 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் த நம்பர் 9 இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதிக்கலாம்? 9 பவர் 1 பை 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 பவர் 1 பை 2ன்னு எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாமா? இப்போது 4 பவர் 3 பை 2 இது எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா 4 பவர் 1 பை 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? 4 பவர் 1 பை 2ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 தானே? புரியுதா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஹோல் பவர் 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ என்ன? 2வா? ஸோ 2 பவர் 3 என்ன? 8. புரியுதா உங்களுக்கு எப்படி போடலான்னு? ஸோ ஒரு டஃப்பான ஒரு சம் பார்க்கலாமா? ஒரு பிட் டஃப், ரொம்ப டஃப் இல்லை. 125 ஹோல் பவர் 4 பை 3 இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 125 பவர் 4 ஹோல் பவர் 1 பை 3 இப்படி எழுதிக்கலாமா? இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா 125 பவர் 1 பை 3 ஹோல் பவர் 4ன்னு எழுதிக்கலாமா? 125 பவர் 1 பை 3ஓட வேல்யூ என்ன தெரியுமா? கியூபிக் ரூட் ஆஃப் 125 ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். கியூபிக் ரூட் ஆஃப் 125 என்ன மீனிங் தெரியுமா? எந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் த நம்பர் 125. ஆன்சர் 5 இல்லையா? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அது 125 இல்லையா? ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 125 வேல்யூ 5. 5 பவர் 4ன்னு வரும். 5 பவர் 4ஓட வேல்யூ 625. புரியுதா உங்களுக்கு? ஒன் மோர் திங், இப்போ நம்ம எந்த டைமில் இருக்கோம் தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைமில் இருக்கும். ஏஐ பற்றி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாமே ஏஐ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ChatGPT யூஸ் பண்ணுறோம், பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஜெமினா யூஸ் பண்ணுறோம், கிராக் யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இனிமேல் நம்மளோட லைஃப் இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி இட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அ லைஃப் இல்லையா? ஸோ ஏஐயில் வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் மேத் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணும். மேத் தான் ஏஐயோட ஃபவுண்டேஷன். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா எல்லாருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பர்டிகுலர்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க, அப்புறம் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அவங்கெல்லாம் பேசிக் மேத்ஸ் தரோ பண்ணணும். அதான் எங்களோட ஐடியா. அதுக்காக தான் இந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ.